திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 40 வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி ஒருவர் கொலை வழக்கு ஒன்றில் பல்லடம் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் வினோத் கண்ணன். ரவுடியான இவரை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள கரையான்புதூரில் 5 பேர் கொண்ட கும்பல் ஓட விரட்டி படுகொலை செய்தது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்த அக்னிராஜ் என்ற சட்டக்கல்லூரி மாணவர் கொலைக்கு பழிக்கு பழியாக வினோத் கண்ணன் கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. இந்த கொலை வழக்கில் 7 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருந்தனர். தொடர்ந்து வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட ரவுடி தங்கராஜ் போலீசார் வலைவீசி தேடி வந்த நிலையில் பல்லடம் நீதிமன்றத்தில் அவர் தன் வழக்கறிஞர்களோடு வந்து சரணடைந்திருக்கிறார். பிரபல ரவுடியான தங்கராஜ் மீது 4 கொலை வழக்குகள், 6 கொலை முயற்சி வழக்குகள் என 40 வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் அவரை துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் போலீசார் கோவை மத்திய சிறையில் அடைத்திருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.